ஹலோ மாணவர்களே, வணக்கம். மாணவர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான விளையாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த விளையாட்டுல கணிதத்தின் பங்கு என்ன இருக்கிறது அதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். சரி, நீங்க இந்த ஸ்னூக்கர் விளையாட்டை பார்த்திருக்கீங்களா? இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுல மொத்தம் எத்தனை போட்டியாளர்கள் பங்கு பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 2 போட்டியாளர்கள் மட்டும்தான் இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுல விளையாட முடியும். சரி, இந்த 12க்கு 6 அடி உள்ள பெரிய செவ்வக மேஜையில என்னென்ன வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்ணப்பந்துகள் வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய செவ்வக மேஜையில 6 குழிகள் இருக்கும். சரி, இப்ப நம்ம கேம் போடுவோம். இந்த கியூபால் எனப்படும் வெள்ளை நிற பந்தை குச்சியால அடிச்சா அது மற்ற பந்துகளை ஏதாவது குழியில தள்ளும். எது? இந்த வெள்ளை நிற பந்து. சரி, குழியில இருக்கிற எல்லா பந்துக்குமே பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் என்பது தமிழ்ல புள்ளிகள் சொல்லுவோம். பந்தினுடைய நிறத்துக்கு ஏற்றவாறு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்னென்ன பந்துகள் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவப்பு பந்து. சிவப்பு பந்து 15 இருக்கும். ஆனா இந்த சிவப்பு பந்துக்கு பாயிண்ட்ஸ் 1 தான். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பந்து. இந்த வண்ண மேஜையில, அதாவது இந்த பெரிய செவ்வக மேஜையில 1 தான் இருக்கும். சரிங்களா? ஆனா அதுக்கு பாயிண்ட்ஸ் 2. அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை நிற பந்தும் 1 தான் இருக்கும். ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் 3. அடுத்தது பாத்தீங்கன்னா பழுப்பு. இந்த பழுப்பு நிற பந்து 1 தான் இருக்கும். ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் 4. அடுத்ததா நீலம். இந்த நீல நிற பந்து 1 தான் இருக்கும். ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் 5. அடுத்ததா இளஞ்சிவப்பு பந்து. இது 1 தான் இருக்கும். ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் 6. அடுத்ததா கருப்பு பந்து. இதுக்கு தாங்க பாயிண்ட்ஸ் அதிகம். இந்த கருப்பு நிற பந்து 1 தான் இருக்கும். ஆனா இதுக்கு பாயிண்ட்ஸ் 7. சரி, இந்த வெள்ளை நிற பந்து சப்போஸ் குழியில் விழுந்துச்சுன்னா அது ஃபவுல், தவறு. சரியா? ஆப்போனன்ட்டுக்கு அதிகபட்சமா 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரி, இந்த விளையாட்டு எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒற்றை எண்ணில் அமைந்த சுற்றுகளில் இந்த விளையாட்டு நடக்கும். சரி, உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சுற்றுல அதிக புள்ளிகள் பெறுபவர் தான் அந்த விளையாட்டினுடைய வெற்றியாளர். சரியா? மொத்தம் எத்தனை சுற்றுகள்? அது எத்தனை ஒற்றை எண்ணில் அமைக்கும். சரியா? அதாவது இப்ப 5 சுற்றுகள் அப்படின்னா, இந்த 5 சுற்றுகள்ல 3 சுற்றுகளில் வெல்பவர் அந்த போட்டியினுடைய வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். சொல்லுங்க சாரா. சார், இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுக்கும் நம்ம கணிதத்துக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு? சொல்லுங்க. ரொம்ப அருமையான கேள்வி சார். இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுக்கும் இந்த கணிதக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இந்த ஸ்னூக்கர் விளையாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கணித மாதிரியை எடுத்துக்கலாம். சரியா? ஒரு வரைபடம் எடுத்துக்கலாம். இந்த வரைபடத்துல என்ன இருக்கும்? எக்ஸ் அச்சு மற்றும் ஒய் அச்சு இருக்கும். இந்த 2 அச்சும் சேர்ற இடத்துக்கு நம்ம என்ன புள்ளி வச்சிருப்போம்? ஆதி புள்ளி 0,0. சரியா? சோ நம்ம ஸ்னூக்கர் விளையாட்டை இந்த கிராஃப்ல கொண்டு வரோம். எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0,0 ஆதி புள்ளியில இருந்து தொடங்குறோம். அப்போ எத்தனை டிகிரி கோணத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி போகுது. சரிங்களா? ஏன் 45 டிகிரி கோணம் அப்படின்னா, இரு அச்சிற்கும் சமமான கோணம், அதாவது எக்ஸ் அச்சிற்கும் ஒய் அச்சிற்கும் சமமான கோணம் தான் 45 டிகிரி. அப்போ 0,0 இருந்து 45 டிகிரிக்கு போகுது. 45 டிகிரிக்கு போனவொடனே என்ன ஆகும்? இப்போ ஸ்னூக்கர் கேம் எடுத்துக்கலாம். ஸ்னூக்கர் கேம்ல அதே மாதிரி 0,0 இருந்து எங்க போகும் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், விளிம்புல போய் அது மோதுது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா 90 டிகிரி கோணத்துக்கு திரும்பும். இதே மாதிரி தான். ஸோ கிராஃப்ல என்ன அப்படின்னா 0,0 இருந்து 45 டிகிரி கோணத்துக்கு பின்னாடி பந்து மேஜையினுடைய விளிம்புல பட்ட உடனே அது எத்தனை டிகிரி திரும்பும் அப்படின்னா 90 டிகிரி கோணத்துக்கு திரும்பும். சரிங்களா? அதே போல அந்த பந்து விளிம்பில் மோதும் படுகோணம் எதிரொலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும். திருப்பி சொல்றேன், அந்த பந்து விளிம்பில் மோதும் படுகோணம் எதிரொலிப்பு கோணத்திற்கு சமமாக இருக்கும். என்ன சார் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பந்த எந்த கோணத்துக்கு அடுக்கிறீங்களோ அதே கோணத்துக்கு அது திரும்பி வரும். சரிங்களா? இப்ப புரிஞ்சுதா? சரி, இப்போ மேஜையில எந்த உராய்வும் இல்லை அப்படின்னா அந்த பந்தினுடைய பாதை பாத்தீங்கன்னா கடைசி இலக்கை அடைகிற வரைக்கும் அந்த பந்தினுடைய பாதை சீராக இருக்கும். மேஜையில எந்த உராய்வும் இல்லை அப்படின்னா அந்த பந்து அதனுடைய கடைசி இலக்கை அடைகிற வரைக்கும் அந்த பந்தினுடைய பாதை சீராக அமையும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். சரி, 2 இயல் எண்களை எடுத்துக்கலாம். 2 இயல் எண்கள் என்னென்ன எடுத்துக்கலாம்? 6, 4. இந்த 2 இயல் எண்களை எடுத்துக்கலாம். இப்போ இந்த 6 என்ற எண் பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சிலும் 4 என்ற எண்ணை பாத்தீங்கன்னா ஒய் அச்சிலும் எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்குதுன்னா 6க்கு 4 அப்படின்ற கிராஃப் கிடைக்குது.
இப்போ இந்த ஸ்னூக்கர் விளையாட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், ஆதி புள்ளி அதாவது 0,0ல தொடங்கி 45 டிகிரி கோணத்துக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கிராஃப்லையும் பார்த்தீங்கன்னா 0,0ல இருந்து தொடங்கி 1,1 2,2 3,3 4,4 45 டிகிரி கோணத்துக்கு போகுது. அதாவது அந்த மேஜையினுடைய விளிம்புல போய் இப்போ மோதுது. விளிம்புல மோதின உடனே அது எத்தனை டிகிரி கோணத்துக்கு திரும்பும், 90 டிகிரி கோணத்துக்கு திரும்பும். அதே மாதிரி தான் இந்த பந்து 90 டிகிரி கோணத்துக்கு திரும்புது. அதாவது 5,3 6,2 அந்த புள்ளி வழியா வந்து கடைசியா அதனுடைய பயணத்தை எங்க போய் முடிக்குதுன்னா 0,4ல போய் முடிக்குது. இந்த கருப்பு கோல் பாத்தீங்கன்னா அந்த பந்து போன பாதையை வந்து குறிக்குது. சரி, இப்போ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னென்ன சார் அப்படின்னா, முதல்ல அந்த பந்து எங்க தொடங்குதோ, அப்புறம் அது எங்க போய் வெட்டுப்புள்ளி எங்க ஏற்படுதோ அது வரைக்கும் அதை கடந்த சிறிய சதுரங்களை கணக்கணும். திருப்பி சொல்றேன், முதல்ல அந்த பந்து எங்க தொடங்கிதோ அதே மாதிரி எங்க அந்த வெட்டுப்புள்ளி ஏற்படுகிறதோ அது வரைக்கும் நம்ம அது கடந்து வந்த சிறிய சதுரங்களை கணக்கிடணும். ரெண்டாவது விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி புள்ளியிலிருந்து அந்த பந்து அதனுடைய கடைசி பயணம் முடியுது இல்லையா, அது வரைக்கும் அது கடந்து வந்த சதுரங்களை கணக்கிடணும். இங்க சின்ன சதுரம் பெரிய சதுரம்லாம் இல்லை, நம்ம கணக்கிடுறதுல எல்லாமே சதுரமா எடுத்துக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த பந்து எங்க தொடங்குச்சு 0,0, வெட்டுப்புள்ளி எங்க ஏற்படுச்சு 2,2. அப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா எத்தனை சிறிய சதுரங்கள் கடந்திருக்குது, 2 சிறிய சதுரங்கள் தான். அப்போ 6க்கும் 4க்கும் மீப்பெரு பொது வகுத்தி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. சரி, அடுத்ததா அந்த பந்து முதலில் தொடங்கி கடைசி பயணத்தை முடிக்குது இல்லையா, அது வரைக்கும் எத்தனை சிறிய சதுரங்கள் சொல்லக்கூடாது, எத்தனை சதுரங்கள் அப்படின்னு நம்ம கணக்கிடும் போது பாத்தீங்கன்னா எத்தனை சதுரங்கள் வருது பாருங்க, 12 சதுரம் வருது. அப்போ 6க்கும் 4க்கும் மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா? லீஸ்ட் காமன் மல்டிப்ளை பாத்தீங்கன்னா 12 கிடைக்குது. 6க்கும் 4க்கும் என்ன கிடைக்குது, எல்சிஎம் 12 கிடைக்குது. அப்போ இந்த ஸ்னூக்கர் விளையாட்டை பயன்படுத்தி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிசிடி அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், தமிழ்ல சொல்லணும்னா மீப்பெரு பொது வகுத்தி, அதே மாதிரி எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கை நம்ம கணக்கிட முடியும். சரிங்க சார், அப்போ ஒரு பெரிய எண்ணா இருந்தா என்ன பண்றது, பெரிய எண்ணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்னூக்கர் கேமை பயன்படுத்தி அதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். விடையை கண்டுபிடிக்கிறதுல நமக்கு சுவாரஸ்யம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? பள்ளிக்கூடம் திறந்த உடனே நம்ம இந்த ஸ்னூக்கர் விளையாட்டை நம்ம வகுப்பறையில செஞ்சு பார்ப்போம். இதுக்கான விடை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்.